ஹாய் கிரியேட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலை பார்த்து எல்லாரும் புரிஞ்சிருக்கும் எப்படி 3 to 4 வீக்ஸ்க்குள்ளே $100,000 ஜென்ரேட் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதை என்ன சீக்ரெட்னு பார்க்குற முன்னாடி நம்ம ஆத்தர் என்ன மைண்ட் செட்டில் விளாட்றோம்னா, ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்து ரிச் பீப்புள்ஸால் மட்டும்தான் ரிச்சான பிளேஸுக்கு போக முடியும், ரொம்ப வெல்த்தியாக வாழ முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே விளாட்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அப்படி சொல்லப்படுது. அன்லஸ் அவர் அன்றைக்கி ஒரு பர்சனை மீட் பண்ணுற வரைக்கும் அவர் என்னன்னா ஒரு சீக்ரெட் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், எப்படி $100,000 3 to 4 வீக்ஸில் அச்சீவ் பண்ணணுக்காக ஒரு கீ பாயிண்ட் சொல்லிக் கொடுக்குறாரு. அது என்ன கீ பாயிண்ட்னா, நம்ம கோல்ஸ் என்னவோ அதை ஒரு பிளேஸில் எழுதி வைங்க. ஓகே, எழுதி வைங்க. அரல்ஸ் எங்கே அதிகமாக பார்ப்பீங்களோ அங்கே எழுதி வைங்க. அதை அடிக்கடி அதை பார்த்து ஃபீல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். நான் அந்த கோல் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணுறேன்னா எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுமோ அப்படி ஃபீல் பண்ணுங்கிற சீக்ரெட் சொன்னோன்னே நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சீலிங் இருக்குதுமா, மேலே ஒரு சீலிங் இருக்குதுமா, பெட்டுக்கு நேராக மேலே சீலிங்கில் $100,000 ஒரு பெரிய பேப்பரில் எழுதி ஒட்டிட்டார். எழுதி ஒட்டினதுக்கப்புறம் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடியும் அதை பார்க்குறாரு. தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த $100,000 தான் பார்ப்பார். ஸோ இப்படி டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே $100,000 பார்க்கும்போது அவர் இன்டென்ஷனலாக நான் $100,000 ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவர் ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கார். இதோட எண்ட் ரிசல்ட்டாக என்ன நடக்குன்னா, நெக்ஸ்ட் 30 days இதேமாதிரி பண்ணுறப்போ ஒன்றும் நடக்கலை கைஸ், ஒன்றுமே நடக்கலை. அது ஒரு நார்மல் டே தான் வரும் போது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சீக்ரெட் சொல்கிறேன். நான் இப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 வீக்ஸ் கழித்து ஃபஸ்ட் இனிஷியலாக அவருக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. எப்படி $100,000 ஜென்ரேட் பண்ண போகிறோம் எந்த ஐடியாவும் இல்லாத பர்சனுக்கு ஒரு 3 to 4 வீக்ஸ் கழிப்புறம் என்ன செஞ்சால் $100,000 ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ எதுவுமே இல்லாததுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சா, இது இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ அவர் கையில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை ஒரு இயருக்கு 4 quarters உண்டு. கரெக்டாக ஒரு குவார்ட்டருக்கு 400,000 புக்கை செல் பண்ணோன்னா, இதே மாதிரி ஈச் குவார்ட்டர்ஸ்க்கு அவர் செல் பண்ணார்னா எண்ட் ஆஃப் த இயரில் அவர்கிட்ட $100,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேல்குலேஷன் அவர் போடுறாரு. அவருக்கு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அவர் புக்கு செல் பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். நான் எப்படி அந்த புக்கை செல் பண்ணணும்னு பார்த்தா அவருக்கு அதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா புக் செல்லிங் மார்க்கெட்டிங் அவருக்கு அது தெரியாது. ஒரு நாள் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும் போது தான் அவர் ஒரு நேஷ்னல் என்கொயரரை பார்க்குறாரு. தூரத்தில் அவர் பார்த்தோன்னே அவர் மைண்டில் தோணுது, இப்போ மட்டும் தான் நம்ம என்கொயரரை நான் பார்த்து பேசிட்டேன்னா, அவர் நம்ம புக்கை பார்த்துட்டாருன்னா, அப்போது அவர் இதை பற்றி பேசினாருன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு அவர் மைண்டில் வருது. இங்கெல்லாம் அப்படி நம்ம மைண்டில் பூம் ஆகிக்குது தெரியுமா, அந்த மாதிரி நம்ம ஆத்தருக்கு பூம் ஆகிக்குது. பட் அவர் போய் பேசலை. ஓகே, இன்னொரு நாள் ஒரு காலேஜுக்கு அவர் லெக்சர் கொடுக்க போகிறாரு. அங்கே இருக்க எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும். எண்ட் ஆஃப் த லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உமன் உங்களை அப்ரோச் பண்ணி, உங்கள் லெக்சர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, நான் உங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ ஷூட் பண்ணலான்னு இருக்கேன், நான் ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஆத்தரும் ஓகே ஃபைன் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. அந்த ஃப்ரீலான்சர் எடுத்த இன்டர்வியூவை நேஷ்னல் என்கொயருக்கு செல் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு, மாத்திரை பற்றின விஷயம் அந்த நேஷ்னல் என்கொயருக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க இதை பற்றி பேசும்போது so many people அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க இந்த புக்கை வாங்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த சீக்ரெட் புக்கை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என் ரிசல்ட்டாக என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆத்தர் $92,327 ஜென்ரேட் பண்ணிட்டாங்க ஒரு இயர்க்குள்ளே. இதுக்கு $100,000 இல்லை தான். ஈவன் தான் நம்ம ஆத்தர் இதை விட்டு கொடுக்கல. ஓகே இது நடக்கும் அப்படின்னு, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் நினைக்கிறாரு. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏன் நம்ம $1 million ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம ஆத்தர் சொல்கிறாரு, எஸ் நம்ம $1 million கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்போ நடக்குன்னு நான் வீடியோக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கிட்டையுமே காசு வேணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் 5 lakhs எடுத்துக்கோங்க. மந்த்லி 5 lakhs கூட எப்படியாவது நான் ஏர்ன் பண்ணிடுறேன்னு சில பேர் மைண்டில் நினைக்கிறாங்க. பட் ஆனால் 1 டேக்கு 5 lakh என்னால் ஏர்ன் பண்ண முடியும்னா, நம்ம என்னால் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மைண்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, முடியாது, ஒரு நெகட்டிவ் தாட்டை தான் கொண்டு வந்து ஃப்ரெண்டில் வைக்கும். அதனால் என்ன நடக்கும், முடியுங்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இருக்காது, முடியாதுங்கிறதுக்கான சர்க்கம்ஃபரன்ஸ் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஜென்ரேட் பண்ணால் இப்போ எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அப்படி ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களால் அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கான so many பாசிபிள் ரூட் க்ரியேட் ஆகும் நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம ஆத்தர் நம்ம அவங்களோட யூசர்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணுக்காக ஒரு blank செக் ரிலீஸ் பண்ணுறாரு அவரோட வெப்சைட்டில். இதனால் www.thesecret.tvங்கிற வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணோன்னே அப்படி விட்டார். ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு blank செக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் ஒரு கொஞ்ச நாளில் கழிச்சு hundreds of மெயில்ஸ் வருது. என்னென்ன மெயில்னு வருதுன்னா,
நானும் இப்போது உங்களே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன், நானும் உங்களை மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் மெயில் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த பிளாங்க் செக்கை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதி அவங்க நேம் எழுதி செக் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மெட்டில் இருக்கும், என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு அது அடிக்கடி எல்லோரும் அவங்க பார்க்குற இடத்துல ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களாவே ஒரு தாட்டை இன்டென்ஷனாக க்ரியேட் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணது இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லாருக்குமே காசு வந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம தான் அதை பிளாக் பண்ணி விட்றோம். நம்ம இதுக்கு போன வீடியோலே பேசியிருப்போம், நெகட்டிவ் தாட்டும் நெகட்டிவ் ஃபீலிங்கும் நமக்கு வர குட் திங்ஸ் அப்படியே பிளாக் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், லேக் ஆஃப் மணிங்கிற மைண்ட் செட்டில் இருப்போம், என்கிட்ட கம்மியாக தான் இருக்குங்கிற மைண்ட் செட்டில் இருப்போம். அந்த லேக் ஆஃப் மணிங்கிறது ஒரு நெகட்டிவ் தாட் தான், அது ஜென்ரேட் பண்ண நெகட்டிவ் ஃபீலிங் நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை கூட பிளாக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லேக் ஆஃப் மணிங்கிற மைண்ட் செட்டில் உள்ள மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. இப்போ இருக்கிறத விட எனக்கு அதிகமாக இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. அப்புறம் அதிகமாக இருந்தால் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள், அதை ஹாப்பியாக எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு இமேஜின் பண்ணுங்கன்னு தான் நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. எப்படி கிரியேட்டர்ஸ் சூப்பராக இருக்கா? ஓகே, இதே மாதிரி கைஸ் லோன் விஷயத்தில் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லோனை விட்டு கெட் அவுட், அதாவது லோனை விட்டு வெளில வரணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் ஈவன் தான் நமக்கான லோனில் விட்டு வெளில வராமல் லோனுக்குள்ளே தான் இப்படி இருந்தால் போவோன்னு சொல்கிறாரு. எப்படின்னா நம்ம லோனை விட்டு வெளில வரமோ லோனுக்குள்ளே இருக்கமோ எப்படி இருந்தாலும் நம்ம லோனுங்கிற விஷயத்த தான் நினச்சிட்ருப்போம். ஸோ அதனால் நம்ம லோனுக்கான பாசிபிலிட்டியை தான் நம்ம மைண்ட் திங்க் பண்ணணும், அதுக்கான சர்க்கம்டன்ஸை தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கூடும், அந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நான் லோனில் இருக்கேங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு நான் லோனை விட அதிகமான அமௌண்ட்டே நான் சம்பாதிக்கிறேன் அந்த மாதிரிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. கஷ்டம் தான் கைஸ், இது இமேஜின் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். பட் இப்படி மாறுறதுனால நம்ம சீக்கிரமாகவே லோன்லேருந்து வெளில வரலாம், லோனை விட அதிகமாக சம்பாதிச்சு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறோம், அதில் ஒரு 10% கீழே தான் நம்மளால் சேவ் பண்ண முடியுதுங்க, மித்த எல்லாமே நம்ம செலவுக்கே போயிடுது. ஸோ அந்த பில்லை பே பண்ணும்போது நம்ம எப்படி பே பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ போகுது, இதுக்கு இவ்வளோ பே பண்ணணுமே, இவ்வளோ எப்படினாலும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும், சாப்பாடுக்கு அக்காமடேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் அப்படி ஒரி பண்ணி பே பண்ணுறதுக்கும் கிராட்டிடியூடாக பே பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரி பண்ணி பே பண்ணால் கடைசியில் எப்போதும் அந்த மணி வந்து ஒரி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், அது ரிலேட்டடாக. இதே இன்னொரு ஆத்தருக்கு அதுக்கு ஒரு கேம் க்ரியேட் பண்ணுறது தியரிட்டிக்கலாக என்னென்னா பைல் ஆஃப் பில் அப்படின்னு ஒரு கேம் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த கேம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு பில் ஜென்ரேட் ஆகுது 100 rupees கிட்ட. ஸோ நான் அந்த பில்லை ஆத்தர் என்னவா பார்ப்பார்னா ஒரு செக்காக பார்ப்பார். ஒரு செக்கில் இப்போ 100 இருக்க இடத்துல பில்லில் 100 இருக்க இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரா 0 பண்ணி 1000 போட்டுருவார். ஸோ ஒரு செக்கில் 1000 இருக்குது, 1000லேருந்து நான் 100 கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. இதே மாதிரி எவ்வளோ பில் ஜென்ரேட் ஆனாலும் 1000 வந்துச்சுன்னா அதுக்கிட்ட 0 போட்டு 10,000 நான் போட்டு 10,000லேருந்து ஒரு 1000 ஒரு சின்ன அமௌண்ட்டு, நான் சின்ன அமௌண்ட் தான் பே பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டையே அவராகவே மாற்றிக்கிறேன், இன்டென்ஷனலாக மாற்றுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா ஐ எம் ஃபீலிங் கிராட்டிடியூட் வித் திஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவ்வளோ தானே பெரிய அமௌண்ட் போல இவ்வளோ தான் போகுது அப்படின்னு நம்மளே ஒரு பெரிய விஷயமே யோசிக்காமல் ஈவன் தான் நம்ம அதை ஈஸியாகவே கொடுத்துரும். இது ஒரு ஆங்கிளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட நிறைய மணி இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், அதனாலேயே அது நம்ம மைண்ட் செட் அப்படி மாறுது. ஸோ அப்போ கிட்ட நம்ம நிறைய இருக்குங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், ப்ரீடாமினன்ட் தாட்ஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. எதை ஃபோக்கஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்கிற மாதிரியே இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலேயே எப்படி நிறைய ஏர்ன் பண்ணலாங்கிறதுக்கான ரூட் அண்ட் பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரியும்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கேட்கலாம், நம்மளாம் ஏமாற்றிட்டாங்க கைஸ் நிறைய பேர். ரொம்ப நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம டீச்சர்ஸ்லாம் காசை சம்பாதிக்கலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ரியலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வளர்த்துட்டனால தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சம்பாதிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுங்கிற ஒரு ஃபீலே வருது. அதை தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ட் ஒர்க்லாம் வேண்டாம், நான் ஈஸியாகவே எனக்கு மணி ஏர்ன் பண்ணேன், ஃப்ரீக்வெண்ட்டாக அது எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாற்றுங்க. இப்படி மாற்றுறதுனால நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் எஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். உடனே இது கிடையாது, உடனே அந்த ரிசல்ட் கிடைக்காது. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கான ரூட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யோசிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ண முடியுது, அது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கையில் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கானோ அந்த ஏர்னிங் எப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஐடியா அண்ட் பாசிபிலிட்டிஸை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறார். எப்படி ஆத்தருக்கு நோ ஐடியாவிலேருந்து $100,000 ஜென்ரேட் பண்ணுற ஐடியா கிடச்சதோ இதுக்கும் அதே மாதிரி நமக்கு ஐடியா கிடக்கும்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்கிறதுக்கு ஆர்எல்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறதோட கம்மியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இன்னொன்று என்ன சொல்கிறேன் ஆத்தர், நம்ம என்ன எப்போதும் எதை யோசிச்சுட்டு இருக்கோம்னா என்கிட்ட கம்மியாகவே இருக்குது, நான் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அதனால் கம்மியாக இருக்குங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கும். நம்ம வந்து ஃபீலிங் குட், ஒரு மணி ஏர்ன் பண்ணுறோமோ இருக்கும் அதை பற்றி குட்டாக ஃபீல் பண்ணணும். ஓகே நான் நினச்ச அமௌண்ட் எனக்கு வரும், நான் இப்போதைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் இப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும். ஆர்எல்ஸ் அது செலவு பண்ணுறப்போ நான் ஃபீலிங் குட்டாக இருக்கணும். எப்போது நீங்கள் வந்து என்கிட்ட இல்லைங்கிற மைண்ட் செட்டில் நீங்களும்
until நீங்கள் அதை குட்டாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் இது சேஞ்ச் ஆகாது. யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். அதை வந்து நான் வந்து இப்போ செலவு பண்ணாலும் ஓகே ஒரு நல்லதுக்கு செலவு பண்ணுறேன் இது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ கொடுக்குறோமோ அது அளவுக்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா தமிழில். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதே தான் இந்த புக்லேயும் போட்டுருக்காங்க. கிவ் அவே அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அமௌண்ட் கொடுக்குறோமோ லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அவ்வளோவும் நமக்கு டபுளாக கூட நமக்கு பே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நான் சும்மா யாருக்கோ எடுத்து கொடுத்தா நடந்துருமான்னு கேட்டால் அங்கே தான் மேட்டர் இருக்குது. இங்கே கிவிங்கிறது நம்ம முழு மனசார எடுத்து கொடுக்கணும். அப்போந்தான் அது ஒரு கிவிங்கிற கேட்டகரியாக வரும். இல்லைனா சாக்ரிஃபைஸ், நம்ம ஐயோ இதை கொடுத்தே ஆகணுமா, சரி வேறு வழியில் இதை கொடுத்தாகணும் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ். ஸோ கிவிங் வேறு சாக்ரிஃபைஸ் வேறு. கிவிங்கிறது மனசார பியூரஸ்ட் ஹார்ட்லேருந்து கொடுத்தோன்னா ஒரு ஜாய்ஃபுல் ஃபீலோடு கொடுப்போம் தெரியுமா, அதுதான் கிவிங். அப்படி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் இங்கேருந்து யூனிவர்ஸ் சென்ட் பேக் பண்ணும். அங்கேருந்து இங்கே நமக்கு வந்து அதிக ரெலவெண்ட் ஃப்ரீக்வன்சி தான் இங்கே நடக்கும். அதுக்கான பாசிட்டிவ் சர்க்கம்டன்ஸாக நமக்கு கிரியேட் ஆகும். இதே இந்த மைண்ட் செட்டோட சரி இதை பே பண்ணி அவனுக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் பே பண்ணிங்கன்னா கடைசியில் அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சியே கிடையாது, இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மணிக்கு எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது, ஒரு லேக் ஆஃப் மணிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இருப்பீங்க. ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே மில்லியனராக மாறிடலாம் நம்ம மைண்ட் செட்டை மாற்றினாலே. பாய் கிரியேட்டர்ஸ்.